எல்லாருக்கும் நீங்க நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மேல்மருவத்தூர் எடுத்து அச்சரபாக்கத்துல இருக்கும். அச்சரபாக்கத்துல உங்களுக்காக ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்கேன். சரிடா, அச்சரபாக்கத்துல ஒரு சைட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ரோட்ல நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. இந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. நம்ம பெருங்காலத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு வரையும் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லும் சரி கமர்ஷியலாவும் சரி ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி பயங்கரமான ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. ஷார்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இடம் இல்லாம எல்லாமே பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருச்சுங்க. அடுத்த டெவலப்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து திண்டிவனம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்து நடக்க போகுது. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து உங்களுக்கு ஜங்ஷனா எடுத்துக்கிட்டா வெறும் ஒரு 3-4 ஜங்ஷன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில கமர்ஷியலா நல்லா டெவலப் ஆயிருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சரப்பாக்குங்க. இந்த அச்சரப்பாக்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேல்மருவத்தூர் எந்த மாதிரி ஒரு ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகமாவும் சரி எஜுகேஷனாவும் சரிங்க. மேல்மருவத்தூர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஹப் அப்படின்னு சொல்லலாம். மேல்மருவத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் நமக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கு. அச்சரபாக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, சரவணா ஸ்டோர் இருக்கு. கமர்ஷியலாவும் சரிங்க. இந்த ஜங்ஷன் வந்து ஒரு பெரிய ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் இங்கேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. கல்யாண மண்டபம் இருக்கு, சரவணா ஸ்டோர் இருக்கு. இந்த மாதிரி கமர்ஷியலாவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் வந்து நீ பாத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அச்சரப்பாக்கம் பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெற்றிவேலன் நகருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்டாலயா ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பார்க்கும்போது இப்ப தெரியும் ஆர்ச் தெரியுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நெடுபழனி முருகன் கோவிலுடைய ஆர்ச்சுங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. அந்த ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே மேலதான் இருக்கு. நான் உங்களுக்கு சைட்டு போய் காட்டுறேன். எக்ஸாக்டா வந்து சொல்லணும்னா உங்களுக்கு அச்சரப்பாக்கம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து சூனாம்பேடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடு அப்படின்னு சொல்லாங்க. இங்க இருந்து மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு மேல்மருவத்தூருக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரயில்வே ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. மேஜரா எல்லா ட்ரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல்மருவத்தூர்ல நிற்கும். அது மட்டும் இல்லாம சவுத் சைடு போற எல்லா பஸ்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல மேல்மருவத்தூர்லயே நமக்கு நிக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அச்சரப்பாக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. லோக்கல் ட்ரெயின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுமே நிக்குங்க. ஒரு 1000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே மேல ஒரு சைட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்றேன். பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நிறைய பேர் அச்சரப்பாக்கம் அப்படின்னு சொன்னோடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கை கிராஸ் பண்ணி வரணும், அதெல்லாம் முடியாது, தலைவலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இக்னோர் பண்ணுவீங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்காக அந்த ட்ராக்கை கிராஸ் பண்றதுக்காக ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இந்த ஸ்டேட் ஹைவேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க்குமே வந்து முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் பிரிட்ஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ல நீங்க ட்ரெயின் போகும்போது நிக்கிறதுக்கு அவசியமே இருக்காது. நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க சைட்டுக்கு போயிடலாங்க. ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரிட்ஜ் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருப்பீங்க. வெறும் பிரிட்ஜ் ஒர்க் மட்டும் இல்லாம இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண போறாங்க. அதுக்கான ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு மரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரோடா வந்து இந்த ரோடு வந்து மாற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம டைரக்டா எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்கு தான் போறோம். வாங்க. ஸோ நம்ம சைட்டை ரீச் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டுங்க. சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஸ்ரீ வெற்றிவேலன் நகருங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்டாலயா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் ரோட் சைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆன் ரோட் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க எப்படி இருந்தாலும் ஒரு 300 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரோடுங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 லேன் ரோடா இருக்கு. ஜிஎஸ்டில இருந்து ஈஸியா கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுங்க. இந்த ரோடுக்கு ப்ரொபோசலுமே வந்துருச்சு. முன்னாடி கிளிப்பிங்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 லேன் ரோடா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பெருசாக போகுதுங்க. 2 லேன் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 4 லேன் ரோடா பெருசாகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான அப்ரிசியேஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ரோட பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அப்ரிசியேஷன் வந்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு நமக்கு கனரா பேங்க் இருக்கு. அந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு லொகேஷனுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ரோடு லைவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு போக்குவரத்து நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கமர்ஷியலா நிறைய டெவலப்மெண்ட் நடக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரெசிடென்ஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth வந்து கொடுக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே ஒரு பக்கத்துல தான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரோட்ல ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் இருக்கு, பிரைவேட் பஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்மே இருக்குங்க. சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட்மே இருக்கு. ரோட் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சுன்னா இங்க வேற லெவல் ஒரு growth வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இருக்க போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து 2 கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணி உங்க பிளாட்டை நீங்க சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் மொத்தம் நமக்கு 1.25 ஏக்கருங்க. 1.25 ஏக்கர்ல 40 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. 40ல 20 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா சோல்ட் அவுட் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா இவங்க கொடுக்குற பிரைஸ்ங்க. இந்த சரௌண்டிங்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு சூப்பரான பிரைஸ், அதுவும் நமக்கு ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே பக்கத்துல கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 20 பிளாட் தான் வந்து அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்
எந்த அளவுக்கு சைட் வந்து ரொம்ப ஒரு இயற்கையா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நல்ல பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ரெசிடென்சியலாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பிளாட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இப்போ நீங்க பார்க்கறதா வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்டுங்க. இந்த சைட்ல மொத்தம் நமக்கு 2 கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியலாக வேற லெவல் ஒரு க்ரோத்தை பார்க்க போகுது. ஸோ நீங்க யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியலாக இல்லாமல் கமர்ஷியலாக நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃபியூச்சர்ல அது எனக்கு நல்ல ஒரு ரெண்டல் இன்கமாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிளாட் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுமே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல நமக்கு ஒரு கேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமான தார் ரோடு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 33 அடி ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 24 அடி ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருக்குங்க. சைட்டுக்கு வாசலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா EB ஃபெசிலிட்டிஸ்மே இருக்கு. ஸோ இங்க இடம் வாங்கினவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வீடு கட்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கினவங்க ஒருத்தங்க கட்ட போறாங்க. ஸோ ஒன்ஸ் 6 monthsக்குள்ள அந்த ரோடோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டே இருக்காது. அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகுங்க. இங்க பிளாட்டோட சைஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவாங்க. உங்களுக்கு ரெசிடென்சியல் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1160 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதே கமர்ஷியல் பிளாட்மே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாட் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1340 ஸ்கொயர் ஃபீட்லயும் இருக்கு, 1500 ஸ்கொயர் ஃபீட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க சைஸ். இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. 1000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 990 ரூபா மட்டும் தாங்க. சோ உங்களுக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிளுமே வந்து பண்றாங்க. கமர்ஷியல் பிளாட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1900 ரூபாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெகோஷியபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ரோடுலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துல வந்துருச்சுன்னா இங்க உங்களுக்கு லேண்டும் இருக்காது, இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ப்ராஜெக்ட்மே இருக்காது. ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே முந்திக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னைக்குமே வந்து ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸும் எடுப்பாங்க, நல்ல ஒரு அப்ரிசியேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு ஆளா இருந்தா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஸோ உங்களுக்கு 80 ல இருந்து 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிளா இருக்கு. இங்க மொத்தமா ஒரு பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாட்டே வந்து ஆரம்பிக்குங்க. ஒரு 10 லட்ச ரூபா இருக்கு, 12 லட்ச ரூபா இருக்கு, நான் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நான் கண்ணை மூடிட்டு இந்த ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சுத்தி இருக்க டெவலப்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சர்ல இப்போ நீங்க வந்து 990 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5 வருஷத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு போகுங்க. இங்க இருந்தே ஜஸ்ட் ஒரு 18 கிலோமீட்டர்ல நமக்கு செய்யூர் சிப்காட்மே வந்து பாத்தீங்கன்னா 800 ஏக்கர்ல வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இங்க ரெண்டலாவும் சரி கமர்ஷியலாவும் சரி ஒரு வேற லெவல் growth வந்து பாத்தீங்கன்னா இங்க லேண்ட் வந்து பாக்குங்க. இப்போ இந்த வெற்றிவேலு நகர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஃபியூச்சர்ல இந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு CMDA லிமிட்குள்ள வரப்போகுது. ஆல்ரெடி ஜியோவுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டியை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிட்டியில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம CMDA லிமிட்குள்ள கொண்டு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு அச்சரப்பாக்கம் வரையும் அந்த சைடு அரக்கோணம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா CMDA லிமிட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் 3 வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட் இந்த லேண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு CMDA லிமிட்குள்ள வரப்போகுது. ஒன்ஸ் CMDA லிமிட்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கமர்ஷியலாவும் சரி ரெசிடென்சியலாவும் சரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு தாங்க வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னையை சுற்றி ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு நமக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா லேண்டே கிடையாது. நம்ம ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லேண்ட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏக்கர் கணக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா இடமே கிடையாது. ஸோ அடுத்த ஸ்ட்ரெச் இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லேண்ட் இருக்கு. ஸோ கவர்மெண்டோட ப்ரொபோசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு திண்டிவனம் சிப்காட்மே வந்துருச்சு, இந்த பக்கம் 800 ஏக்கர்ல சிப்காட்மே வர்றதுனால ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்ங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, சுத்தி லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன இருக்கு, உங்களுக்கு கனெக்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொண்டு எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சரி நான் வீடியோ பார்த்தேன், எனக்கு பிரைஸ் எல்லாமே ஓகே, எனக்கு இந்த சைட்டை பத்தி மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களை உங்க வீட்லயே பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்க வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களை டிராப்மே பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அச்சரப்பாக்கம் அந்த சரௌண்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஒரு டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகுது. ஸோ இந்த சைட்டை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்கி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.